கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 34 வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 34 வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போடும். ஆமென். கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவார். The scripture reading for today is taken from Matthew 6:31 to 34. Matthew 6:31 to 34. Therefore, do not worry, saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear? For after all these things the Gentiles seek. For your heavenly Father knows that you need all these things. But seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. Therefore, do not worry about tomorrow, for tomorrow will worry about its own things. Sufficient for the day is its own trouble. May the good Lord add his blessings upon this reading and meditation of his words for us today. Amen. தேவ வார்த்தை புறப்பட்டு வருதுன்னா ஏதாச்சும் தடைகள் வரணும், ரைட்டா இல்லையா? ஆனாலும் இன்னைக்கு worshipல புறப்பட்டு வந்த பாருங்க, ஒவ்வொரு வாரமும் தேவனை ஆராதிக்கும் போது தேவன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காரு. போன வாரம் ஒண்ணு சொன்னாரு, இந்த வாரம் ஒண்ணு சொல்றாரு. இந்த வாரம் என்ன சொல்றாரு? சொன்னாரு, உங்க துக்கங்கள் இன்னும் வேதனையாக போய்கொண்டிருக்கும், சந்தோஷமாக மாறும். நான் பின்னால இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கும் போது பல பேர் என்னோட வந்து பேசும்போது அவங்க துக்கங்களை தான் சொல்லியிருந்தாங்க. crying for their problem, the problem they are facing. அவ்வளவு நேரம் பேசிட்டு இங்க வந்தோர தேவன் சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா? உங்க துக்கங்கள் நான் சந்தோஷமாக மாற்றுவேன். I will change. ஆனா அதுக்கு சில காரியங்கள் செய்யணும். அததான் இன்னைக்கு வார்த்தையாக வருது. வாசிச்ச வசனம் இது. ஒவ்வொரு வாரமும் நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த வசனம் நினைக்கிறேன் வர்றதுக்குள்ள மனப்பாடமா ஆயிரும். ஓகே, so God is telling first என்ன செய்ய சொல்றாரு? Seek first, seek his kingdom and his righteousness, and all these will added to you. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடும் போது இவைகள் கூட கொடுக்கப்படுமா? இவைகள் என்று பார்த்துக்கிட்டே வரோம். இன்னைக்கு ஒரு புது காரியத்தை பார்க்க போறோம். கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். புறப்பட்டு வந்த இந்த தேவ வசனத்தினால் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். இதோ ஐயா, துக்கத்தோடும் வேதனையோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் இது நடக்குமா என்ற ஒரு கேள்வியோடும் அமர்ந்திருக்கும் உங்க பிள்ளைகளோடு காரியங்களை வெளிப்படுத்தும், பேசும். உங்க மகிமையை தொடர்ந்து உங்க பிள்ளைகள் காண கிருபை செய்யும். இந்த வசனம் இந்த நாளிலே ஒவ்வொரு உள்ளத்திலையும் கிரியை செய்ய கிருபை செய்யும். அப்பா, முழுமையாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவஜனமே, இந்த வசனம் நமக்கு ஞாபகமா வந்துட்டு இருக்கும் போது தேவன் சொல்லும் காரியம், முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடும் போது first seek his kingdom and his righteousness. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன, kingdom of God and righteousness, and God says I will add to you this. என்னத்தை ஆட் பண்ணுவேன் அப்படின்னு போன சர்மன்ல நான் பார்த்த உங்களோட பேசும்போது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்ற அந்த கேள்வி தான் அங்க வருது. அதுல தேவன் ஆவியின் காரியத்தை சொன்னாரு. எண்ணத்தை சாப்பிட சொன்னாரு, பைத்தங்காய் போட்டு கோழிய பொரிச்சு தேவன் சாப்பிட சொன்னது. தேவனோட ஜீவனுள்ள வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சாப்பிட சொல்றாரு. He is asking to eat God's word. என்னத்தை குடிக்க சொன்னாரு? கொக்கோ கோலா ஸ்ட்ரோ போட்டு
உப்பு போட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எவ்ரி டே அவர் சொல்றாரு நிரம்புங்க. அப்ப எப்படி நிரம்புறது? துதிக்கிறது, தேவனை ஆராதிக்கிறதுல தேவன் இன்னும் வளர சொல்றாரு. அப்புறம் என்னத்தை உடுத்துவோம்? வாட் மஸ்ட் ஐ வேர்? ஓகே, அத சொன்னாரு. ரட்சிப்பின் என்னது வஸ்திரத்தை போட்டுங்க. ரட்சிப்பின்னா சல்வேஷன், சல்வேஷனோட உடையை உடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த 3 காரியத்தை அவர் அங்க வெளிப்படுத்தி நம்மளோடு பேசிக்கிட்டு வர்றாரு. இன்னைக்கு நசமாவே இந்த மாமிச ரீதியிலும் இந்த ஆவியின் ரீதியிலும் தேவன் என்னத்தை ஆசீர்வதிக்க போகிறார் என்ற காரியத்தை பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு போத ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த 2 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து இதை வச்சுங்க. இதுல பல காரியங்கள் இருக்கு. ஓகே, Ephesians chapter 3 verse 20 to 21. எபிசியர் 3வது அதிகாரம் வசனம் 20-21. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இவங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம சில சமயத்தை அந்த பாதியை தான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, now to him who is able to do exceedingly abundantly above all that we ask or think. அதோட முடிச்சிடறோம். நான் ஜெபிப்பதற்கும் நான் நினைப்பதற்கும் நான் கேட்கறதுக்கும் மேலாக தேவன் செய்வார். எப்ப செய்வார்? அந்த வசனத்தை கண்டினியூ கொஞ்சம் படிச்சீங்களா? according to the power that works in us. There's a power working in us. ஒரு பவர் உள்ளுக்கு வேலை செய்யுது. அந்த பவர் வேலை செய்யறனால தான் நம்ம ஜெபிப்பதற்கும் நம்ம நினைப்பதற்கும் மேலாக தேவன் செய்வேன் என்று சொல்லுறாரு. அது என்ன பவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன இதுல நான் உங்கள்கிட்ட சொன்னபடி வேத வார்த்தை உள்ளுக்கு போனோம், வார்த்தையில நிரம்பணும், ஆவிலே நிரம்பணும், பரிசுத்த இந்த வஸ்திரத்தை உடுத்தி தேவனுக்காக பரிசுத்த நீதியின் பாதையில நடக்கணும். அப்போ ஒரு வல்லமை உள்ளுக்குள்ள வேலை செய்யும். இந்த நெகட்டிவ் காரியம் எல்லாம் வராது. இந்த நெகட்டிவ் காரியம் வரலன்னா பாசிட்டிவ் உள்ளுக்கு வேலை செய்யும் போது அந்த பாசிட்டிவ்ல தான் நீங்க ஜெபிப்பதற்கும் நீங்க நினைப்பதற்கும் நீங்க கேட்கறதுக்கெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுறார். அதோட சேர்ந்து இன்னொரு வசனத்தை வாசிப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். 3 யோவான் 3 John chapter 1 verse 2 and 3. 3 யோவான் 1 வசனம் 2-3. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பபடி வேண்டுகிறேன். சகோதரன் வந்து உன் சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். தேவஜனமே, இந்த வசனத்தை ஒரு நாள் உங்களோட பார்த்து நான் சொல்லியிருக்கேன். இது சம்டைம் நம்ம வாசிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த வசனத்தை, beloved, I pray that you may prosper in all things and in be good in the health just as your soul prosper. என் ஆத்துமா வாழ்வது போல நான் எல்லாத்துலயும் சுகமாவும் வாழ்ந்திருக்கணும் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலி இந்த வசனம் அது சொல்லவே இல்லை. நீங்க நல்லா வாசிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? Beloved, I pray that you may prosper in all things and be in health just as your soul prosper. For I rejoiced greatly when brethren came and testified of the truth that is in you, just as you walk in the truth. அங்க பாருங்க, beloved, I pray for you. யாருக்கு ப்ரே பண்ணோம்? We must pray for our brethren or our sister, brother, everybody, so that they are blessed according to their soul, what they want to prosper. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணுமா? அது எப்ப நடக்கும்? திருப்பி அந்த மேல வசனத்துக்கு போனா இங்க வல்லமை இருக்கணும். என்ன வல்லமை இருக்கணும்? தேவ வார்த்தை, தேவ அபிஷேகம், தேவ சரீரத்தின் அந்த சல்வேஷன், இதை உடுத்தி கொண்டு தேவனுக்காக நான் நடக்கும் போது I can bless everyone, I can pray for everyone and I can say நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்கன்னு. அப்ப சத்தம் வருமா? என்ன வரும்? ஓடி வந்து சொல்லுவாங்களா, பிரதர் நீங்க சொன்னனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்ப அவங்க நமக்காக ஜெபிப்பாங்க.
இப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டது அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, ஐயோ உங்களுக்கு தெரியுமா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதுதான் தேவ ஆசீர்வாதம். நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? What are we doing? போன வாரம் பாருங்க, நான் இந்த சர்மன் கொடுத்துட்டு இருக்கேன். தேவன் எது செஞ்சாலும் ஒரு அற்புதம் செய்வார். போன வாரம் ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன வார்த்தை வந்துச்சு? உன் சொந்த புத்தியிலே நட, நீ என்னென்ன ஆசைப்படுகிறாயோ அதன்படி செய், அப்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். போன வாரத்தோட சர்மன் மறந்துட்டீங்களா? என்ன சொன்னாரு? Trust in the Lord. Lean not on your own understanding. உன் சொந்த புத்தியிலே சாயாதே என்று சொல்றாரு. நம்ம சாயறதெல்லாம் சொந்த புத்தியில. இப்ப இந்த டிக்டாக் வந்தனால இதை நான் சொல்லணும். இந்த டிக்டாக் வந்தனால டிக்டாக்ல சசத்துல அருமையான வசனத்தெல்லாம் சொல்றாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க? என்னமோ சொல்றாங்க, ரைட்டா இல்லையா? ஒண்ணு சொல்லுங்களா? நீங்க தான் பயங்கரமா பாப்பீங்க. பார்த்துட்டு இந்த பேஸ்புக்ல என்னமோ ஒண்ணு சொல்றாங்க, ஒரு பச்சையா வரும் உங்க பேஸ்புக் தலையில. வாட்ஸ்அப்ல, சாரி வாட்ஸ்அப்லயா? வாட்ஸ்அப்ல பச்சையா வரும். எனக்கு அது கூட வர மாட்டேங்குது. இந்த வாட்ஸ்அப்ல பச்சையா வரும். அந்த பச்சையை தட்டுனா, இப்ப ஷாலினி தலையில தட்டுறேன்னு வைங்களேன், அந்த பச்சையில சில போட்டிருப்பாங்க. இப்ப கெல்வினுக்கு இன்னும் வந்ததே இல்லை, நான் பார்த்ததே இல்லை. வேற யாருக்கு வந்திருக்கு? சில பேருக்கு சேர்ச்சில எல்லாம் வரும். நான் சேர்ச்சி அவருக்கு வரவே வராது, ஏன்னா அவருக்கு வாட்ஸ்அப்பே இல்லை நம்ம செல்வகுமாருக்கு. ஸோ அவர் கவலைப்பட மாட்டார், அவர் ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாரு. ஓகே, ஸோ நான் எதுக்கு சொல்றேன்னா, அங்க வாட்ஸ்அப் அந்த தலையை தட்டுனா டிங்னு வரும் ஒரு கதை. எதையாச்சும் நீங்க அதுல போடுறீங்க. ஆக்சுவலி என்னோட கேள்வி இப்ப என்னன்னா, எதுக்கு போட்டீங்க? மத்தவங்க பார்க்கணும். எதை பார்க்கணும்? அந்த வீடியோ பார்க்கணும். அந்த வீடியோல என்ன சொல்லுது? கண்டதெல்லாம் சொல்லுது. இப்ப இதை அந்த வீடியோ கண்டதுன்னா கெட்டது இல்ல. எல்லா தேவ பிள்ளைங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க போடுறதெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தை தான், நல்ல வார்த்தை. ஆக்சுவலி அந்த வார்த்தை உங்களுக்கு வந்துச்சு, ரைட்டா இல்லையா? இப்ப தேவன் சொன்னார் உங்களை தூக்கி அதுல போட சொல்லி, ஏன்னா மத்தவங்க படிக்கணும், மத்தவங்களுக்கு தெரியணும். அப்படின்னா நம்ம ஆக்சுவலி என்ன சொல்ல பாக்குறோம்? இதுல இருந்து நீ போடாம இருந்துறாதீங்க, நீங்க சீக்கிரமா போடுங்க. ஆனா நான் சொல்றேன், வாட் இஸ் அவர் பர்பஸ்? ஒரு ஆள் போட்டிருந்தாரு, சொந்த உள்ளுக்கு பொங்குது, அப்படியே பொங்கி போட்டு 2 தள்ளிடலாமான்னு கூட இருக்குது. அங்க உட்கார்ந்து இருக்கிறவன் அடிக்கிறான், ஆவிலே அடிக்கிறானா? அங்க வாசிக்கிறான், ஆவிலே வாசிக்கிறானா? இங்க நிக்கிறான், இவன் ஆவிலே பாடுறானா? உனக்கு கொடுத்தார கர்த்தர் இந்த வேலைய? கேள்வி நீ ஆவில இருக்கியா? If you are in spirit, if you are in God's time, God says here, pray for that person, not condemn that person. We open our mouth, we condemn, we find some problem about others, as though we are so perfect that today if Jesus come, we can fly off. You think that? That's why yesterday, last week, the word of God came. Don't lean on your own understanding. Oh, buddhile sayade. You must know. நான் ரொம்ப ஆத்திரமா பேசுறேன்னு இல்ல. You must know who is God. அவர் எவ்வளவு அழகா போட்டார் தெரியுமா? இந்த என்ன சொல்றது, இந்த யூனிவர்ஸரே படைத்தவர். எதனால படைச்சாரு? இறங்கி கட்டல், அப்படி வார்த்தை. அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். இன்னைக்கு இந்த பாட்டு பாடும்போது சர்வ வல்லவர். He is the mighty God. He is not an ordinary person. He can divide the sea. He can make water come from a stone. What you and me can do? ஒரு காஃபி கலக்க முடியுமா நமக்கு? ஒரு தோசை கரெக்டா பெர்ஃபெக்ட்டா ரவுண்டா போட முடியுமா? நம்ம பேசுறோம், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. Why? Today God is telling, beloved, I pray for you. Let you prosper.
இன் ஹெல்த், சுகத்திலையும் நீ உன் ஆத்துமா வாழ்வது போல நீ சகலத்திலையும் வாழ்ந்திருப்பாய் என்று ஐ ப்ரே ஃபார் யூ சொல்ல முடியும். சொல்ல முடியும் போது ஒரு வல்லமை இங்க வேலை செய்யுது. ஏன்னா நான் மத்தவனை ஆசீர்வதிக்கிறேன். மத்தவனை ஆசீர்வதிக்கும் போது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவர் எனக்காக ப்ரே பண்ணுவார், ஆசீர்வதிக்கப்படுவோம். இதான் குடும்பம். This is family, God's child family. யாருக்கு வேதனை இல்லாத நான் சொன்ன உட்கார்ந்து இருந்தேன். இவ்வளவு பெரிய பிள்ளையில இருந்து இவ்வளவு பெரிய ஆளு வரையும் அவங்களோட வேதனையை பகிர்ந்து கொள்றாரு. கவலை, கஷ்டம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ராப்ளம். இங்க நீங்க கேட்டு பாருங்க, இப்படி உட்காந்துட்டே கேட்டு பார்த்தா ஒவ்வொருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? Lean not on your own understanding, lean on God's word. தேவ வசனம் புறப்பட்டு வரும்போது, அதுக்கு செவி கொடுக்கும் போது, அதுக்கு நான் கீழ்ப்படியும் போது, அவன் அப்படி செய்யறான் செய்யட்டும், இவன் இப்படி செய்யறான் செய்யட்டும். I will pray, beloved, I will pray for you because that's the burden God has given me, and I will do it. Because when I start doing, God says there is a power works in you, and the power will bless you. நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் மேலாக காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்வார். ஏன்னா உங்களோட ஆவி, உள்ளுக்குள்ள ஆவி பரிசுத்த ஆவி, அது தேவனோடு இணைந்து செய்யும் காரியம். சொன்னது புரிஞ்சுச்சா? சோ தயவு செய்து என்ன கேட்டீங்களா, இன்னையோட நம்ம விட்டுறணும். மத்தவங்க எப்படி இருக்கட்டும் ஐயா, மத்தவங்க எப்படி, இட்ஸ் ஓகே, அவன் கொண்டேமா பண்றான், என்ன பண்ணிட்டு போட்டோம். இன்னைக்கு கர்த்தரோட கிருபை இருந்தா நான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி சொல்லும் போது இந்த ஜெசபல் ஆவியும் ஆகாப் ஆவியும் உங்களோட பகிர்ந்துக்கணும். ஓகே, இதை குறித்து நான் சொல்றேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் ஆல் தட். ஆனா தேவன் சொல்றாரு என்ன தெரியுமா? இவன் ஃபார் ஜெசபல் ஆவிக்கு, ஜெசபல் ஆவி இருக்கிறவங்களை பார்த்து தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? ஐ கிவ் யூ டைம் ஃபார் ரிப்பென்ட். மனம் திரும்புறதுக்கு உனக்கு டைம் தரேன். மனம் திரும்பி வந்துட்டியானா நீ நல்லா இருக்க. இல்லன்னு வைய, ஜெசபல் எப்படி செத்தாங்க தெரியுமா? என்ன பண்ற, காலையிலேயே ஆராதனையில செத்தது எல்லாம் சொல்லுகிறீர்கள். அதுதான் சாபம், அது தேவ வார்த்தை. இட்ஸ் a prophecy given to Jezebel spirit, to Ahab spirit. சோ அவங்களுக்கு ஏன் நடக்கல? நடக்கும், அதை விட்டுருங்க. உங்க வேலை அது இல்ல, நம்ம வேலை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் வேலை, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற வேலை. ஓகே, செய்யுங்க. இன்னொன்னு, போன வாரம் அந்த அவ்வளவு வார்த்தை கொடுத்துட்டே வந்தார். ஒரு வார்த்தை என்ன டபால்னு நடந்துச்சு. வாசிங்க Psalms 139. நான் என்னடா போன வாரம் நான் sermon எடுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து ஆசீர்வாதம் வேணும்னா 139 சங்கீதம் 139 வசனம் 4. என் நாவின் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். என்னங்க புறப்பட்டு வர்றது? என் நாவில் சொல். பாருங்க, என் நாவில் சொல் பிறப்பதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அந்த முழு சாப்டரையும் 139 முடிஞ்சா வீட்டுல போய் வாசிட்டே வாங்க. கடைசியில என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருமையா, search me Lord if I am perfect, whatever not good in me please remove it Lord. என்கிட்ட இருந்து வேண்டாத காரியத்தெல்லாம் அப்புறப்படுத்துமையான்னு அந்த வசனம் முழுசா சொல்லுது. ஆனா அந்த ஒரு வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? வசனம் வாயில புறப்படுறதுக்கு முதலே தேவன் அறிந்திருக்கிறார். அப்ப எவ்வளவு மகிமையான ராஜாவை நம்ம, எவ்வளவு சர்வ வல்லவரை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சோ இந்த வார்த்தை வாயில புறப்படுறதுன்னா அது ஆசீர்வாதமான வார்த்தை மட்டும்தான் இருக்கணும். It shouldn't be in any way a word of cursing, a word to put down another soul. ஒரு சமயம் நேத்து வரையும் நம்ம செஞ்சிருப்போங்க, ஒரு சமயம் இன்னைக்கு காலை வரையும் செஞ்சிருப்போம். ஆனா இன்னைக்கு தேவன் பேசுறார், we must change now. இன்னில இருந்து நான் மாறணும், இப்ப இருந்து நான் மாறணும். ஏன்? why must I change? வாசிங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? daily food, daily drink, clothing, shelter, provision for need, security from worrying, blessing for daily living. ஆமா இல்லையா? இது அங்க போட்டிருக்கு. எண்ணத்தை
உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். ரைட்டா இல்லையா? சோ தேவன் சொல்லுகிறார், இதை நான் கூட்டி தருகிறேன். இது வேர்ல்ட்லி, உலக ரீதியில எத்தனை பேத்துக்கு இன்னைக்கு இங்க சாப்பிடுறதுக்கு சோறு இல்லை? எத்தனை பேர் ஆண்டவர் பாஸ்டர் இன்னைக்கு பட்டினியா தான் பாஸ்டர் இருப்போம், ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க யார்? எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர்? anyone? Rohan, at your breakfast? Praise the Lord, hallelujah. Anyone? So blessed. So அந்த வசனம் சொல்ல வேண்டாம். எத்தனை பேர் இன்னும் குடிக்காம இருக்கீங்க? தண்ணியே குடிக்கல. நான் காஃபி காலைல வந்தாலும் ஒரு கிளாஸ் அடிச்சிட்டேன். anyone? அதுவும் இருக்கு. யாராச்சும் சட்ட துணி இல்லாம உட்காந்துருக்கீங்களா? என்ன பஸ் எப்படி பேசுறீங்க? எல்லாரும் சட்டையோட அழகு, எவ்வளவு அழகா உட்காந்துருக்கீங்க. நேற்று ஒரு பாட்டிக்கு போனேன், எனக்கே தெரியாது அந்த பாட்டி இப்படி இருக்கும். அந்த பாட்டி அப்படி இருக்கு. பாட்டினா கிளவி இல்ல, ஒரு ஃபங்க்ஷன் கிட்ஸ் பண்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. நானும் பார்த்தேன், என் வைஃப் சொன்னாங்க இப்படித்தான் போட்டு போகணும்னு. எனக்கும் புரியல. இல்ல இதெல்லாம் பழகிக்கிறேன், இந்த வயசுல பழகணும்ல. ஆனா ஜெகஜோதி ஸ்டைல், அழகு அப்படியெல்லாம் இருக்கு, யூனோ. And we are blessed to go for that party with that kind of blessing. So we are blessed. Right, Arya? இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டாரு. சோ உலகத்துல ஏதாச்சும் வேற குறவு இருக்கா உங்களுக்கு? குறவு இருக்கா? ஒரு குறவு இல்ல. ஆனா blessing for daily living, ஒவ்வொரு நாளும் நான் வாழ்றதுக்கு எனக்கு ஏதாச்சும் blessing தேவை. ரைட் இல்லையா? இந்த இதெல்லாம் இருக்கு, ஆனா மத்ததெல்லாம் தேவை. அதான் சொல்லுவாங்களா, இப்ப ஒரு குடும்பம் வீடு வேணும்ன்றாங்க, ஒரு குடும்பம் காடி வேணும்ன்றாங்க, ஒரு குடும்பம் இது வேணும். மோர் தென் தட். ஓகே, நான் சொல்றது மோர் தென் தட்னா பஞ்சாபி 10 இருந்துச்சுன்னா போதும், 11 வந்து கட்டிட்டு இருக்காது. ஓகே, இதுக்கு வாசிங்க Psalms 37 verse 25, சங்கீதம் 37 வசனம் 25. Psalms, சங்கீதம். நாம சில வசனத்துல விட்டுட்டோமா? அவங்க வசனத்தின்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பாஸ்டர் இதை சொல்லல, ஐயோ இதுக்கு வந்துட்டாரு திடீர்னு. வாசிங்க 37, சங்கீதம் 37 25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர்வு வயதிலுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. இங்க பாருங்க, இந்த சங்கீதம் எழுதுனவர் சொல்றாரு, எனக்கு இவ்வளவு வயசாச்சு, தேவனை விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகள் பஞ்சத்துல பேக்கிங் பண்ணியிருக்காங்களா? இல்லவே இல்லை என்று சொல்றாரு. சோ இது ஆசீர்வாதம் கூட்டி கொடுக்கிறாரு. அதாவது இப்ப சாப்பிடுறது, குடிக்கிறது, இதுக்கு மேலாக ஒவ்வொரு நாளோட தேவையை உங்க கை ஏந்தும் அளவுல தேவன் செய்ய மாட்டார். Okay, God will never make you to go back. His children, விசுவாசிக்கிற தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பிச்சை எடுக்கும் அளவுல தேவன் விடமாட்டேன்னு தேவன் சொல்லுகிறார். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு வசனம் தெரியும், வாசிங்க Matthew 6:26. Matthew chapter 6 verse 26. நான் கீழே இருந்து மேல போறேன். எங்க சிஸ்டருக்கு இன்னைக்கு மாட்டிட்டு பின்னால் வந்து திட்டுவாங்க, என்ன பாஸ்டர் தலைகளெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க எனக்கு. 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, கலங்கைகளில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா விலை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கியும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எத்தனை பேர் இங்க சபையில ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்க நினைக்கிறீங்க நீங்க குருவியோட பெட்டர், அல்லது பாஸ்டர் நான் குருவியோட பாஸ்டர் ஐ அம் வர்ஸ், குருவி என்ன ரக்கையில பறந்துகிட்டு இருக்கேன், ரக்கெல்லாம் இல்ல பாஸ்டர், என்னால அவ்வளவு தூரம் பறக்க முடியல, ஐ திங்க் ஐ அம் வெரி பேட் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எல்லாம் குருவியோட பெட்டரா? நம்ம எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா குருவி மம்முட்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கொத்தி அதோட சாப்பாடுக்கு தேடுறது, வயல்ல போட்டு நட்டு
அப்ப குருவிக்கே சாப்பாடு, குருவிய படிச்சவர் யாரு? தேவன். குருவிய படைச்ச தேவன் குருவிக்கு சாப்பாடு கொடுக்கிறாருன்னா அவர் அங்க சொல்றாரு வசனத்துல, நீங்க அதுக்கு மேலன்றாரு. யூ ஆர் மோர் தென் தட் சொல்லிட்டாரு அவரு. அப்ப நம்ம தேவையை சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா? சந்திக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? திருப்பி வசனத்துக்கு போங்க. எபிசியன்ஸ் 3:20-21, 3 John 1:3. அதுக்கு போயிருங்க. என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை தேவன் அறிந்திருக்கிறார். Psalms 139 verse 4. பாருங்க, தேவன் எந்த வாரத்துல எதை பேசினாலும் குறிச்சு வச்சுக்கங்க. பிரதர் நீங்க நல்லா பேசுறீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. பேசுறது முக்கியம். ஆனா தேவன் ஏதோ சொல்றாரு, பாஸ்டர்கிட்டயே பேசுறாரு. குறிச்சு வச்சுங்க. குறிச்சு வச்சுட்டு சொல்லுங்க, என் வாயில இருந்து இன்னில இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை. I cannot tell anything negative and my duty is, beloved, I pray for you. நான் எப்பொழுதும் உனக்காக ஜெபிப்பேன். அதுக்கு நீ யாரும் ரோட்ல போறவங்க எல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது சபை மக்களுக்கு முதல் ப்ரே பண்ணுங்க. சபைக்கு ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஓகே, let them be prospered according to their soul. அவங்க ஆத்மா வாஞ்சிப்பது போல அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். ஜெபிங்க. நீங்க பாருங்க, அந்த ஆசீர்வாதம் ரிவர்ஸா உங்களுக்கும் வரும். ஓகே, இத செய்ய ஆரம்பிக்கும் போது தேவன் சொல்லுகிறார், இந்த பிளெஸிங் எல்லாம் உங்களை சேர்ந்து வரும்ன்றாரு. இது உலக ரீதி பிளெஸிங். ஓகே, இப்ப ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்க்கு போறோம். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் got 2. ஓகே, ஒன்னு gift. அது அடுத்த வாரத்துக்கு வரேன், இந்த வாரம் முடியாது. இப்ப வெறும் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், வெறும் ஆவியின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் நமக்கு நிச்சயமாக இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருந்தா நமக்கு உள்ளத்துல ஒரு பீஸ் இருக்காது. ரைட்டா இல்லையா? இப்ப பாருங்க, சாப்பிடுறதுக்கு சோறு இல்ல, உடுத்துறதுக்கு துணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, அல்லது ஒவ்வொரு நாளோட பல பிரச்சனையில போயிட்டு இருந்தா நமக்கு உள்ளத்துல பீஸ் இருக்குமா? என்ன ஓடிட்டு இருக்கோம்? ஐயோ எப்படி இதை பாக்குறது, ஏதோ அப்படி செய்யறது, இது அப்படி செய்யறது, அப்படி செய்யறது. ரைட் இல்லையா? தேவன் சொல்றா, நீ நான் சொல்றத நீ செய், இந்த பீஸை நான் உனக்கு தரேன் அப்படின்றார். வாசிங்க பிலிப்பியர் 4 வசனம் 6-7. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 6 and 7. இதெல்லாம் தெரிஞ்ச வசனங்க. There's nothing new. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தினார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். தேவன் அவர்கிட்ட சொல்றாரு, அங்க அப்படி நம்ம கிட்ட சொல்றாரு. எப்படி அவர்கிட்ட வர சொல்றாரு? இங்க பாருங்க, இது திருப்பி போன வாரத்துக்கு போனோம். போன வாரத்துல கடல் முன்னுக்கு இருக்கு. இங்க எத்தனை ஆயிரம் பேர் நின்றுட்டு இருக்காங்க? இஜிப்ட்ல இருந்து வந்தவங்க கணக்கு இருக்கா உங்கள்கிட்ட? எவ்வளவு பேரு கணக்கு இருக்குங்க பைபிள்ல? எவ்வளவு? about 600,000 people. ஒரே லீடர். யார் லீடர்? மோசே. இங்க பிரச்சனை. இப்ப 600,000 people என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. வாயில வர்ற வார்த்தை, ஆனா ஒரு ஆளோட வாயில வார்த்தை என்ன வந்துச்சு? இந்த ஜெப வார்த்தை. அவர் சொல்றாரு, டோன்ட் வரி, நம்மளை கொண்டு வந்த கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சோ கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறாரு. பாருங்க, அதே காரியம். he is praying to the Lord. he is telling Lord, அவர் சொன்ன நான் அவன் கையில கொடுத்திருக்கேன் கோல், நீட்டினாரு. கடல் என்னாச்சு? இதத்தான் தேவன் இந்த கால வேளையில உங்களுக்கும் எனக்கும் சொல்றாரு. People will be grumbling, people will complaining, people will talk all negative things. What God has given to you, word of God. Take the word of God, pray and say, Lord, I know you will do it. கடலை ரெண்டாக ஆக்குவர், முடியாததை முடித்து தருகிறவர் நம் தேவன். அவர் தான் சர்வ வல்லவர். He is not an ordinary God. He is a God who does miracle. A God who does, உன் புத்திக்கு எட்டாத காரியத்தை செய்து முடிக்கிறவர்.
முடியாது, அவன் சொல்லுவான் முடியாது, இட்ஸ் ஓகே. இவன் சொல்லுவான் முடியாது, இட்ஸ் ஓகே பிரதர். பட் ஐ காட் a God, the சர்வ வல்லவர். I pray, I ask in the name of Jesus, and I know my God will do it. He will do it. That's the peace God says I will give you. Pray. Don't equal orang. Okay? மத்தவங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. நான் ஒரு சிஸ்டர் ஒரு வேதனையில இருக்கும்போது ஒரு ஜெனிசிஸ் 13:14 ஜெனிசிஸா இல்ல லெவிட்டிகஸா நம்பர்ஸா இன்னும் இப்ப வாசிக்க சொன்னேன் பாருங்க, நானே கொடுத்தது இந்த மாதிரி பண்ணுறது. நம்பர்ஸ் 13:14 அந்த சாப்டர்ல அதுல என்ன போட்டிருக்குன்னா, மோசே அனுப்புவாரு 12 பேரை போய் பார்த்துட்டு வாங்க கானான் தேசத்தை அப்படின்னு. மொத வாட்டி அனுப்பும்போது எத்தனை பேர் நல்லதா சொல்லுவாங்க? 2 பேர். 10 பேரு கெட்டதா சொல்லுவாங்க. சோ இந்த 10 பேத்துக்கு என்ன நடக்கும்? நீங்க அந்த வசனத்தை கடைசி வாசிச்சீங்கன்னா 14, இந்த 10 பேர் செத்துருவாங்க தெரியுமா? தேவன் ஒரே அடி. 2 பேர் தான் கடைசி வரை நிற்பாங்க. ஆனா திருப்பி கானான் தேசத்துக்கு நுழையும் போது இன்னொரு 12 பேரை மோசே அனுப்புனாரா? அனுப்பல. ஏன் தெரியுமா? அனுப்புனா இவன் திருப்பி நெகட்டிவ் தான் சொல்லுவான். அதனால நீ போய் பார்க்கவே பார்க்காத, நம்ம போயிருவோம். உங்களுக்கு ஜோஷுவோட சொல்லிட்டாரு, நீ தொடர்ந்து இவங்களை எடுத்துட்டு போயிரு அப்படியே அப்படின்ட்டு. நான் சொன்ன கதை புரியுதா அப்ப உங்கள்கிட்ட? 12 பேர் வருவாங்க, 10 பேர் நெகட்டிவா சொல்லுவாங்க. Don't listen to the 10 or 12, whoever. You listen to what the Lord, the Holy Spirit is telling you. And He is telling, I will give you the peace. I will bless you. I will part the sea for you. Okay? இன்னொன்னு சம்டைம்ஸ் சத்தம் சொன்னோம், என்ன தெரியுமா? சி அந்த டைம்ல அந்த காலத்துல பிறச்சு விட்டாரு, இப்பெல்லாம் திருப்பி அதை செய்வாரா? நம்ம வாழ்க்கையில நான் ஒண்ணு சொல்றேங்க, போன வாரம் சேர்மன் கேட்டுட்டு வீடு போய் சேர்றதுக்குள்ள ஒரு பெரிய கடலே எங்க வீட்டு முன்னுக்கு இருந்துச்சு. 2 ஆத்துமா அழுதுகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கடல், அந்த கடலை தேவன் பிரிக்கும். அதான் அவர் சொன்னாரு, சேர்மன்ல சொல்லும்போது சொன்னாரு, நம்ம கடல் எப்படிப்பட்டெல்லாம் வருதுன்னு நசமாவே சீயா வரணும்னு இல்லை, அது எப்படியெல்லாம் வரும். ஆனா அதை பிரிப்பார், அதை அப்புறப்படுத்தி உங்களை அப்படியே நடத்தி கொண்டு போறத நீங்க அப்படியே கண்ணால பாப்பீங்க. ஐயோ ஆண்டவரே, நான் நினைக்கவே இல்லை இது நடக்கும்னு. செய்து முடிக்கிறவர் நம் தேவன். ஓகே, முதல் காரியம் பீஸ் ஆஃப் ஹார்ட். அப்புறம் ஜாய் இன் தி ஸ்பிரிட், ஆவிலே சந்தோஷத்தை கொடுப்பார். ரோமர் 14:17. ரோமன் சாப்டர் 14:17. இன்னும் 2-3 வசனம் இருக்கு, முடிச்சிடுறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவஜனமே, இன்னொன்னு ஆவிக்குள் காரியத்தை பாத்தீங்கன்னா, மாமிசத்துல இந்த சாப்பிடுறது இதெல்லாம் சந்தோஷம். ஆனா ஆவியிலே தேவன் சொல்ற, இந்த சாப்பிடுறது குடிக்கிறதெல்லாம் சந்தோஷம் இல்ல. ஆவியிலே பாருங்க, பட் ரைச்சியஸ்னஸ் அண்ட் பீஸ் அண்ட் ஜாய் இன் தி ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியிலே நீங்க சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். எப்ப? நீதியின் பாதையிலே நடக்கும் போது, எப்ப விசுவாசத்திலே நடக்கும் போது, எப்ப தேவன் மேல நம்பிக்கையோடு நடக்கும் போது தேவன் சொல்கிறார், இந்த ஜாயை நான் உனக்கு தரேன். ஓகே, அடுத்தது wisdom and guidance. யாக்கோபு ஜேம்ஸ் சாப்டர் 1:5. இது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். wisdom and guidance. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கின்றவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவுள், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். பாருங்க, இன்னொன்னு சில சமயத்துல இந்த ஆவியிலே நடக்கும் போது பாருங்க, சில சமயம் நமக்கு உற்சாகம் இருக்கு. we are very happy. பாருங்க, sermon கேட்டோர, ஆண்டவரே இன்னில இருந்து நான் அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே போனோர நமக்கு ஒரு டபான்னு ஒரு காரியம் விடுவோம். ரொம்ப தூரம் போக வேண்டாம், இந்த கதவை இந்த சபை கதவை திறந்து வெளியே போங்கள, உடனே ஒரு மெசேஜ் வரும், அல்லது ஏதாச்சும் ஒரு காரியம் கேட்பீங்க, ஏதாச்சும் ஒண்ணு வரும், வந்தோர மண்டை ஓடும். ஆண்டவரே
இது இப்படியா, ஓகே, இப்படி போட்டு அப்படி போட்டு அதை போட்டு இதை போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு உடனே போன வாரம் வசனம் நமக்கு மண்டைக்கு வரணும். வராத. போன வாரம் வசனம் என்ன சொல்லிச்சு? லீன் நாட் on your own understanding. ஆனா நம்ம இப்ப என்ன ஆயிட்டோம்? அந்த லீன்ல வந்துட்டோம். ஆனா இங்க தேவன் என்ன சொல்றாரு? விஸ்டம் பத்தல, உனக்கு ஞானம் இல்ல, கம் டு மீ. அந்த ப்ராப்ளத்தை எடுத்து அப்படியே வச்சுட்டு ஆண்டவரே சொல்லுங்க என்ன செய்யணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஏன்னா ஜெனிசிஸ்ல போய் பாத்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறார், வாருங்கள் நம்ம சாயிலே தேவ பிள்ளைகளை படைப்போம். ரைட் இல்லையா? That's what the word says, isn't it? We are God's image. Am I right or wrong? So இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டோம்? Because we are God's image, we have all the blessing which God has, all the power. Actually we are zero. Only image is God's image. ஏன்னா அந்த ஞானம் இருந்திருந்தா ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிட்டுருப்பாங்களா? அந்த பாம்புக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்திருப்பாங்களா? இப்பயும் அதே தர செஞ்சுட்டு இருக்கோம். இப்பயும் வெளியே போனோர் ஒரு பிரச்சனை வந்தோர ஒரு பாம்பு வந்து காதுல ஊதுது. ரைட்டா இல்லையா? என்ன ஊதுது? இதை செய், அதை செய், அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இப்படி செய், அப்படி செய் அப்படின்னு. உடனே நம்ம என்ன செய்யறோம்? எஸ் எஸ், the Holy Spirit is talking to me. அவர் சொன்னாரு, lean not on your own understanding, but we are leaning. So God is asking, ask God's wisdom. Lord, what must I do, Lord? I know this problem, and God will lead you. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? பிரச்சனை கண்ணு மண்ணுக்கு நிக்குது, அவர் எதுவும் பேச மாட்டாரு. ஏன்னா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப நீங்க சொல்லும்போது என்னையும் சேர்த்தா சொல்லிக்கிறேன். நம்ம ரொம்ப we are talk a lot, you know. தமிழன் பேசலன்னா செத்துருவான். அதனால நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப பேசுறோம். ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு? அன்னைக்கு அந்த சபையில தான் ஒட்டு சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஷட் அப்னாரு. ஷட் யுவர் மவுத்னாரு. அப்படிதான் சொன்னீங்க. சும்மா ஓகே, ஷட் அப் சொல்ல அவர் இதுதான் பஸ்டா அப்படி சொல்லல. பஸ் என்ன சொன்னாரு? சும்மா இரு. சும்மா இருன்னா என்ன அர்த்தம்? இல்ல, சும்மா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? காலையில ஒரு புள்ள சாட்சி சொல்லணும்னு வந்துச்சு. 3 பேர் என்கிட்ட பேசினாங்க. நான் சொன்ன, முடியாதுமா, நீங்க சாட்சி சொல்றதா இருந்தா மொத்தம் நீங்க நேரா நிக்கணும். ஏன்னா அந்த மகன் சாட்சி சொல்றதுக்கு அந்த புள்ள செய்யறதுக்கு கூச்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் சொன்ன, இப்படியே கூச்சிட்டு நான் எப்படிமா சாட்சி சொல்லுவேன்? நீ நேரா நிக்கணும். உடனே அப்படி நேரா நின்றுச்சு. இப்ப சாட்சி சொல்லுவான்னு வாய் திறக்க முடியாது. சோ எப்படிமா சாட்சி சொல்லுவ? அவங்களுக்கு அம்மா வந்து சாட்சி சொல்லணுமா? அவங்க நிப்பாங்களா? அதெல்லாம் முடியாது. நீ சாட்சி சொன்னா முதல் நிக்கணும். இப்ப நான் சொன்ன கதை புரிஞ்சா உங்களுக்கு? சும்மா இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? Still, be still. Don't meditate a lot. Don't think a lot. Be still. அது சின்ன பிள்ளைங்க. அது சும்மா சின்ன பிள்ளைங்க எக்ஸாம்பிள் சொல்றேன். பெரியவங்க ஆக்சுவலி ரொம்ப ஆடுறது யாரு சொல்லுங்க? பெரியவங்க தான். நம்ம தான் ரொம்ப ஆடுறோங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டா எங்கெங்கெல்லாம் மண்டை ஓடுது தெரியுமா? நான் உங்களை மட்டும் சொல்ல, என்னையும் சொல்லிட்டு இருக்கிறேன். மண்டை ஓடும். இது நடந்துருமா, அப்படி போயிருமா, அப்படி போயிருமா, அப்படி வந்துருமா, இப்படி வந்துருமா, இப்படி செஞ்சிருமா, அப்படி போயிருமா. ஆக்சுவலி பக்கத்துல கர்த்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் என்ன நினைப்பாரு என்னை பத்தி நினைக்கிறீங்க? அதான் ஆக்சுவலி சும்மா இருடான்னு. ஆனா என்ன சொல்லுவாரு? நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா இருந்து ஏட்டா என் உயிரை வாங்குற? உனக்கு எவ்வளவு வார்த்தைய சொல்லி சொல்லி சொல்லிட்டு வர்றேன், நீ சும்மாவா இருக்கிற? பாத்தீங்களா? ஏன்னா கர்த்தர் என்னோட பேசுறத நான் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. ஏன்னா என்ன நேசிக்கிற தேவன் உங்களை நேசிக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறவர் உங்களையும் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்சது பிரச்சனை இந்த சபைக்கு எவ்வளவு தெரியுமா? பாருங்க, எங்க சிஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என் காலு நடக்க முடியாம இழுத்துட்டு இருக்குது. ஒண்ணு ஒரு பிரச்சனை. ஆனா இதெல்லாம் பெரிய பிரச்சனையா? யோசிச்சு பாருங்க. அவன் எதுக்கு பெரிய பிரச்சனை? அவனுக்கு நெகட்டிவா அவன் செஞ்சிட்டு இருக்கான்.
But I always tell you something, in the name of Jesus, this church is going to stand and glorify God. உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு பேர் மக்கள் இருக்கும் பாருங்க, கனெக்ட் பண்ணி போட்டா நான் திருப்பி சொல்ல ஒரு 40-50 பேர் அவ்வளவுதான், வந்தவங்க வராதவங்க எல்லாம் சேர்த்து. ஆனா எவ்வளவு பெரிய பில்டிங்க வாங்க வச்சிருக்காரு தெரியுமா? அது இன்னைக்கு முடிவு எடுத்துருவோம். எனக்கு ஒரே ஆவியில அப்படி உற்சாகமாக இருக்கிறது. நான் நினைச்சேன் 5 வருஷம் தான் லோன் வரும். திருப்பி சொல்லுவாங்க 5 வருஷம் தான் லோன் நினைச்சேன். ஆனா 30 வருஷம் லோன் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு பிரதர் கூட வந்து, பச நான் கூட இருக்கேன் பச அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. கடலை 2ஆக்குறவர் முடியாததை முடியும் என்று செய்ய வைக்கிறவர். சில சமயத்தை நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், பெரிய பில்டிங் வாங்குறதுன்னா ஒரு 300-400 பேர் சபையில இருக்கணும், ரைட்டா இல்லையா? நிறைய இன்கம் வரணும், அல்லது யாராச்சும் பெரிய பணக்காரங்க வந்து ஒரு செக் எழுதி எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். தேவன் என்ன தெரியுமா ப்ரூவ் பண்றாரு? சிறிய கூட்டம் எனக்காக நீங்க இருங்க, பெரிய ஜாதியாக நான் உன்னை ஆக்குவேன். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு அது பொறுக்கல. அவன் அதனால்தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை கொண்டு வந்து நம்மளை நெகட்டிவா மாத்த பாக்குறான். ஆனா தேவன் இன்னைக்கு நம்மளோட பேசி இருக்கிறார், பி பாசிட்டிவ், ஐ வில் டூ கிரேட் திங் ஃபார் யூ. எனக்கு மட்டும் இல்ல, இந்த சபைக்கு மட்டும் இல்ல, இந்த சபையிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்கிறார், ஐ வில் டூ கிரேட் திங் ஃபார் யூ. Stop complaining about others. Stop talking about others. That's not our duty. Don't put quote after quote for others. That's not necessary. Put a quote for yourself. When God is giving you a quote, read the quote and say, Lord, thank you for talking to me. நான் இதை எடுத்து அங்க போட்டா அவனுக்கு அடிக்கும் போல இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் செய்யாதீங்க. எங்கேயும் அடிக்காது. அது திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணி இங்கதான் வரும். வந்து தேவன் ஒன்ட்ட தான் சொல்லுவாரு, நான் ஒன்ட்ட தானே பேசுனேன். இல்ல ஆண்டவரே, நான் நினைச்சேன் அங்க போனோம், அங்க அடிக்கும், இங்க அடிக்கும், வெடிக்கும், அங்க வெடிக்கும், வெடிச்சு கடைசியில உங்கள்கிட்ட வந்து நீங்க வெடிச்சு கிடப்பீங்க. தேவையில்லை. ஓகே, ஸ்டாப். ஓகே, கடைசியாக இதை சொல்லணும். இதை வாரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். 2 கொரிந்தியர் 1:20. 2 Corinthians chapter 1 verse 20. நான் முடிக்கிறேன். தேவன் சொன்ன இவ்வளோ காரியத்துக்கும் இதுதான் அந்த வசனம் தேவன் சொல்லும் காரியம். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த டெய்லி நான் ப்ரே பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்ல, கொஞ்சம் ஆமேனை சத்தமா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு வாயில வரவும் மாட்டுது. ஓகே, ஆமேனுக்கு நான் ஒரு கிளாஸ் வைக்கணும் போல இருக்கு. ஆமேன், ஆமேன், AMEN, ஆமேன் அப்படின்னு. ஏன் தெரியுமா? இங்க பாருங்க, இந்த வசனத்தை வாசிங்க. For all the promises of God in Him are yes, and in Him, amen, to the glory of God through us. அப்பனா இந்த பைபிள்ல கொடுக்கப்பட்ட அத்தனை வசனமும் அத்தனை வார்த்தைக்கும் தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? I am telling yes and I am telling amen for it. அப்பனா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன், நான் செய்து முடிப்பேன். I told you, I gave you, and I am telling amen for it. That means He will do it. Are you following? So every word, God's word which is given to us, God is telling, I will do it. Yes, amen. அதுக்கு தான் ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபிக்கிறேன்னா நீங்க எல்லாம் டக்குன்னு அடைச்சு கேட்கணும். நல்ல ஜெபத்தை கேட்டுட்டு ஆமேன் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோடு நானும் சேர்ந்து எஸ் சொல்றேன், அந்த ஆசீர்வாதம் என்ன வந்து சேரணும். Are you following? அதுதான் beloved praying one for another. சரிங்களா? சோ இன்னைக்கு மாமிஸ் ஆசீர்வாதத்தையும் ஆவியின் ஆசீர்வாதத்தையும் பார்த்தோம். நான் அடுத்த வாரம் இந்த ஆவியிலே கிஃப்ட், ஓகே, இந்த கிஃப்ட் இருக்கு, பல கிஃப்ட் வாழ்க்கையில வேலை செய்யுது. அந்த கிஃப்டை எப்படி நான் தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறது? ஏன்னா தேவன் சொல்லுகிறார், முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கூட்டி கொடுக்கப்படும். It will be added to you. So இந்த addedன்றது மாமிஸ் blessing,
spiritual blessing and spiritual gift. ஓகே, இது வேலை செய்யும். சோ இந்த ஸ்பிரிச்சுவல் gift எதுக்கு, அதையும் குறித்து நம்ம தொடர்ந்து வருகிற வாரத்தில் நம்ம பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமாக. Let us pray. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனைக்காகவும் நன்றி. ஆராதிக்கும் போது நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காகவும் நன்றி ஐயா. உங்க துக்கங்கள் சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொன்னவரே, இந்த நாளில் உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளோட துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி அவர்கள் சந்தோஷமாக உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்கிறீர். அதுக்காகவும் நன்றி. புறப்படுத்துகிற இந்த வசனத்துக்காகவும் நன்றி. இந்த வசனத்தின் மூலியமாக தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்க மகிமையை தொடர்ந்து காண, உங்க மகிமையிலே தொடர்ந்து ஜீவிக்க கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அப்பா சத்தம்